என்னம்மா சொல்ற நீ? என்ன சொல்ற? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஆமாங்க. நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. இது எல்லாமே வந்து மல்லிகை பூச்செடி வந்துட்டு எங்க வீட்ல ஒரு பெரிய செடி இருக்கு. அதுலருந்து கட் பண்ணி பூக்கள் பூத்த அப்புறம் கட் பண்ணி, தூக்கி போட வேண்டிய கட்டிங்ஸ வந்துட்டு சும்மா ஒரு வளரும்னு நெனைக்கல. எக்ஸ்பெக்ட் பண்ணல. சும்மா எதுக்கு தூக்கி போட்டு ஊண்டி வைப்போமேன்னு எங்களோட ரோஜா செடி பைகள்ல வந்து ஊண்டி வச்சிருந்தேன். 2 ரோஜா செடி பையில ஊண்டி வச்சிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பூக்குற ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கு. நம்பவே முடியல என்னால. நீங்களே பாருங்க. மொத்தம் 2 பையில வந்துட்டு நான் வச்சிருந்தேன். மொத்தம் 6 குச்சிகள் வந்து கட் பண்ணியிருந்தேன். அந்த குச்சிய சும்மா நட்டு வச்சிருந்தேன். இங்க பாருங்க எவ்ளோ புது துளிர்கள் வந்து இங்க பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. இது நெஜம்தானா? எல்லாரும் பதியம் போட்டு தான் வர வைப்பாங்கன்னு கேள்விப்பட்டுருக்கேன். ஆனா கட்டிங்ஸ்லேருந்து வருங்கிறது நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இதோட தாய் செடி வந்துட்டு இந்த செடி தான். இதுதான் அதோட தாய் செடி. இதில பூக்கள் பூத்தோன தான் நான் வந்து கட் பண்ணி ஊண்டி வச்சிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.